ஷேய் முனியப்ப முனியாண்டி பேசுகிறேன். நவநாத்து மாயாண்டி மாடன் சொல்ல மாடேன். நீதி அரசரே, நீதி மானே, நீதி துறையே, நீதிபதி சர்ச்சி 4 கணக்கில் உட்காந்துருக்கிய மானிடப்பே. கைலாசத்தில் பின்னாடி 2 புரோக்கர் 5:30 மணி டைம். தலபாயபுரம் செட்டியார்பட்டி 2 பேர். 2 பேரும் பாவத்தை செஞ்சவன். ஒரு தமிழ்நாட்டுக்குள்ளே போய் ஒவ்வொரு இடத்துல இருந்து ஒருத்தன் குட்டியாக இருக்கானா, குட்டியாக இருக்கானா, எத்தனை குடும்பத்தை நாசம் பண்ணிட்டு பழையபடி இங்கே உள்ளே வாரான். அப்போ தலபாயபுரத்துக்காரன் அவன் ஊர் தேய்வட்டத்துலேருந்து இங்கே வந்து தலபாயபுரத்தில் இருந்து நாசம் பண்ண வரானா. எத்தனை ஒரு 70-80 குடும்பம் ஒரு ஏலச்சீட்டு மாதிரி வாங்கி அங்கே மோசம் பண்ணிவிட்டு இப்போ இந்த பூமியை அழிக்க வரான் புரோக்கர். அதான் கருப்பு சிவப்பு திமுக டிஎம்கேன்னு வச்சுருக்கான்ல. டிஎம்கேயில் இருக்கிற புரோக்கர் பூரா அங்கங்கே இடத்துகளை, ஏன்னா அவனோட ஆட்சினால் ரொம்ப மோசப்படுத்தி வாரான். எங்கே வில்லங்க இருக்குது, எங்கே கேஸ் நடக்கு, எங்கே நீதிமன்றத்தில் வழக்காடுது, அந்த சொத்தை தான் அடிப்போம், அந்த சொத்தை பிடுங்கோம்னு பூமியில் இறங்கி வாரான் இந்த பேக. அதான் திமுக கட்சிக்காரன், இந்த கட்சி உள்ள புரோக்கர். அப்போ நீதிமன்ற வழக்கு இந்த 5 வருஷம் ஆண்டு காலத்துக்குள்ளே எவ்வளவோ வழக்கு நீதிமன்ற கோர்ட்டில் நிறையா ஏறி ஓடிக்கொண்டே இருக்குது. கவர்மெண்ட் லாயர் திமுக கருப்பு சிவப்பு சிலுவுத்தூர் கணக்கில் அவன் உட்கார்ந்துருக்கான். எல்லா நீதிமன்றத்திலையும் உட்கார்ந்துருக்கான். தமிழ்நாடு முழுவதும் இந்த கருப்பு சிவப்பு டிஎம்கேல கவர்மெண்ட் லாயராக உட்காந்து இந்த கைலாசத்தில் என்ன வழின்னு பார்த்து ஆடிக்கொண்டே இருக்கான். எப்படி அனுப்புதான்? அப்போ நாங்கள் உட்காந்து கணக்கு கொடுக்கணும்ல. நாங்கள் பின்னாடி உட்காந்துருக்கோம், அத்துமீறி பின்னாடி வரான். அதான் உங்கள் பையனே சொல்ல, முன்னாடி போடா, முன்னாடி வா, முன்னாடி வந்து போ, அவர் முன்னாடி உட்காந்துருக்காரு அப்படின்னு பின்னாடி பார்த்து பின்னாடியே போகிறான். அப்போ இந்த கணக்கில் உள்ள வரையில் தூக்கணும். இதே வேணும் ஈஸ்வராமே விட மாட்டான். அது யார்கிட்டையும் எங்கிட்ட சொல்லிட்டான். டைம் வரல 30 உள்ள இராணுவ வரையில் வந்த புரோக்கர் ஒரு புரோக்கர் கூட இங்கே இருந்தால் லிஸ்ட்டை நான் போட்டு நீதிமன்றத்துக்கு தெற்குபாளையம் ராஜபாளையம் நீதிமன்றத்துக்கு நான் கொடுப்பேன் அப்படின்ட்டான். எங்கிட்ட சொல்லிட்டான். ஆனால் நாங்கள் உங்கள்கிட்ட கணக்கு கொடுக்கணும். நீதி அரசர், நீதிமான், நீதித்துறை, நீதி விசாரிச்சு தண்டனை கொடுங்க. வந்தவன் போனவனை பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடாதுல்ல. உச்சியில் உட்கார்ந்துருக்கிய கடவுள் கைலாசத்தில் தப்பு செஞ்சு வச்சுருக்கான். அந்த தப்புக்கு தண்டனை கொடுங்க. தண்டனை கொடுக்காம ஏன் உட்காந்துக்கிட்டு இருக்கிய? மேலே நாங்கள் 2 பேருமே கேட்கோம். மாயாண்டி மாட நானே கேட்க, என் தம்பிக்காக நான் கேட்கேன். தண்டனை கொடுங்க கடவுளே. அநியாயப்பட்டு வரான், அநியாயப்பட்டு. நீதிமன்றத்தில் நீதிமான யார்? நீங்கள் தான் மேலே உட்காந்துருக்கிய, உச்சியில் உட்காந்துருக்கிய. ஏன் கம்முனே உட்காந்துருக்கிய? வர்றவன் பூரா வரட்டும்னா பாவத்தை செஞ்சவன் காலுங்க வைக்கக்கூடாது. அநியாயப்பட்டு வாரான் 5:30 மணிக்கு. 2 பேரும் பாவத்தை செஞ்சு. ஒருத்தன் நான் சிவனை ஈஸ்வரனை கும்பிடுதாங்க, பேரை சொல்லக்கூடாது உங்கள் பேரை. அவன் நாக்கு அழுகி போகணும், அவன் துடிக்காக ரோட்டில் விழுந்து சாகணும். அதான் கணக்கு. தெற்குபாளையம் ராஜபாளையம் நீதிமன்றம் கோர்ட் கேட்டுக்கோப்பா. அடுத்தாப்புல தலபாயபுரம் ஸ்டேஷன், தலபாயபுரம் காவல் நிலையம், தலபாயபுரம் கண்ட்ரோலு, ராஜபாளையம் தெற்குபாளையம் நீதிமன்றம் கண்ட்ரோலு. கணக்கு வழக்கு ஏற்றிக்கிட்டு தான் இருக்கார். அது என்ன காரணம்னு உங்களுக்கு தெரியாது. இது பெரிய கணக்கு. இந்த கணக்கில் தான் எல்லாம் பிடிப்பார். ஆனால் ஆடாத ஆட்டம் ஆடிக்கொண்டே வரான். புரியா? ஏன் ஓம் பேரில் இருக்கான்னு கேட்கான், இந்த யார் பேரில் இருக்குன்னு கேட்கான். ஈஸ்வர மகன்கிட்ட முனியப்பன் பேசுகிறேன்ப்பா. அப்போ என்ன அர்த்தம்? அப்போ மானிட பேல புரோக்கர் தலபாயபுரம் செட்டியார்பட்டி சேத்தூர் வரைக்கும் ஒரு வேலை விட மாட்டார். சொல்லிட்டார், அப்படியே சொல்லிட்டார். ஒரு வேலை விட மாட்டேன்டா, வரட்டும்டா, நம்ம இடத்துக்கு வரட்டும்டா, கைலாசத்துக்கு வரட்டும்டா. நீ எதுக்குடாரியா இப்போ 2 ஒரு சண்டைக்கு வரிய அப்படின்ட்டாரு. புரியா? நவநாத்து முனியாண்டி முனியப்பன் இல்லை, கால் வச்ச இடத்துல காலை கிழிச்சு எறிஞ்சிருவேன். ஒழுங்காக போங்கடா, கைலாசத்துக்குள்ளே கால் வைக்காத. புரியா? அவன் நேற்றே பஞ்சாச்சாரத்தை பூரா புரோக்கர் வந்தவொடனே நெத்தி அடியாக ஊதி விட்டான். தொலைஞ்சி போவேன் 2 பேரும். புரியா? நீ நல்ல ஆம்பளையாக இருந்தா முடிச்சு பத்திரம் போடுறா. நீ போடுற அந்த பத்திரம் உள்ளே போவேல. புரோக்கர் உன் ஊரை கணக்கு கரெக்டாக உள்ளே ஏற்றியாச்சு. இந்த கணக்கு வரையில் எல்லாம் தேடி எடுப்பான். 30 இராணுவம். இது எங்கே உள்ளவன் எங்கே வந்தான், ஏது வந்தான். புரோக்கர் ஒரு புரோக்கரை விட மாட்டார். புரியா? அதுதான் புரோக்கர் பூரா. அவன் பொண்டாட்டிமார்களுக்கு உனக்கு பணம் வேணும்னா உன் பொண்டாட்டியை உன் மவளை விரித்து உட்காந்து ஏடிஎம் மாதிரி தட்டி எடுக்கல, அந்த மாதிரி தட்டி எடுங்கடா. நல்லா பப்ளிக்காக ஓப்பன் பிளஸில் உட்காந்து உன் பொண்டாட்டிமார்களை உட்கார வச்சு தட்டி எடுறா உன் பிள்ளைகள. புரியாடா?
தப்பு செய்யாதரா, தப்புக்கு வராரா. கடவுள் பூமியில் உட்காந்துருக்காரு, அநியாயப்பட்டு வராரா. கடவுள் உனக்கு என்னடா கொடுத்துருக்காரு? பூமியில் விவசாயம் இருக்குது, உன் உயிர் வாழ்றதுக்கு ஆடை இருக்கிற இடம் இதுதான் கொடுத்துருக்காரு கடவுள். அநியாயப்பட்டு வராயடா பாய்ப்பையில். உன் ஊரை கொடுத்தாச்சு, உன் இடத்த கொடுத்தாச்சு. 2 பேர் வரையில் 30 இராணுவ வரையில் தூக்கி உள்ளே கொண்டு போயிடுவான். ஒழுங்கா போடா, போட்டாச்சுடா கணக்கு. அவன் இப்போ பத்திரம் போட்டால் இன்னும் விற்றுக்கிட்டே தான் அலைவான். விற்பான், ஓடுவான், விற்பான். இதாச்சு உங்களுக்கு வேலையாடா? வழக்கு எதுக்கு ஓட்டுதாரு தெரியுதா? இனிமேல் மதுரையில் ஏற்றினா தாண்டா உங்களுக்கு சரிப்பட்டு வரும்ட்டார். மதுரையில் ஏற்றியில் இராணுவம் 30 வச்சு இத்தனை பத்திரம் இவ்வளோ ஏற்றிருக்கு, இவ்வளோ சண்டை சேத்திரம் இவ்வளோ வந்திருக்கு, எல்லா கணக்கு இருக்குது. அப்படியே மதுரைக்கு போயிடுச்சுன்னா 3 நீதிமன்றத்தில் அப்படியே தூக்கிடான்னு அங்கேருந்து கொண்டு போயிடுவான். புரியாடா? இல்லை கட்சிக்காரன் கவர்மெண்ட்டு உன் கொடியை தூக்கினவன் தான் பூரா உள்ளே வாரான். யார்? இந்த இந்த கருப்பு சிவப்பு. புரியுதா? கருப்பு சிவப்பு வெள்ளை அவன் பயப்படுதான். ஐயா இருக்காரு, ஐயா கடவுள் உட்காந்துருக்காரு, நம்ம போனால் நம்ம இருக்கிற பிழப்பை பிடிங்கி விட்டுருவாரு. அவன் பயந்து போகிறான். ஆனால் அந்த கருப்பு சிவப்பு தமிழ்நாடு முழுவதும் பயம் இல்லாமல் திமிரா போகிறான். புரோக்கர் போகிறான். இல்லை ஒத்த புரோக்கரை விடமாட்டாரா. கைலாசத்துலேருந்து பூரா கிராமத்தில் இருக்கிற புரோக்கரு, சேத்தூர், ராஜபாளையம், தெற்கு பாளையம், அடுத்தாப்புல தலபாபுரம், செட்டியார்பட்டி எல்லா இடத்துலையும் இராணுவத்தை வச்சு புரோக்கர் தான்டா தூக்குவார். இன்னைக்கு போட்டாடுறா கணக்கு. முக்கால் சத்தியம்.